அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ் சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பல திரைப்படங்கள்ல ஒன்றாக நடித்து பின்னர் பார்த்தீங்கன்னா நட்பாகி காதல் திருமணம் செய்து கொண்ட சில நடிகர் நடிகைகள் இருக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா தற்போது நிச்சயதார்த்தம் வரை சென்றிருக்கக்கூடிய அந்த ஜோடி யாருன்னு தெரிந்துக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்த ஹீரோ ஹீரோயின் யாருன்னு மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். தென்னிந்தியா சினிமா ரசிகர்களுடைய நேஷனல் கிரஷ்னு சொன்னா அழைக்கக்கூடிய ஒரு அழகான நடிகை தாங்க ராஷ்மிகா மந்தனா. ஸ்டைலிஷ் நடிகர்னா விஜய் தேவர்கொண்டாங்க. இருவருமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதி ஹைதராபாத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றதாக வெளியான இருக்கக்கூடிய செய்தியால் திரையுலகமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்புக்குள்ளாகி தாங்க இருக்குதுன்னு சொல்லலாம். பல வருடங்களாக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்த இவர்களுடைய காதல் தான் தற்போது திருமண பந்தத்தில் இனிய தயாராகிவிட்டதை இது எடுத்துக்காட்டுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கன்னடா சினிமாவில் கிரேட் பார்ட்டி படத்தின் மூலம்தான் அறிமுகமாகி அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா தெலுங்குல கால் பதித்த ராஷ்மிகா குறுகிய காலத்திலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தின பல மொழிகளில் கலைக்கு வராங்க. பேன் இந்திய நடிகையாக இவங்களுடைய தரமும் உயர்ந்திருக்கு. அவரது திரைப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்திய ஒரு படம் தான் விஜய் தேவர்கொண்டாவோட நடித்த முக்கியமான ஒரு திரைப்படம் தாங்க கீதா கோவிந்தா. இந்த படத்தில் இருவருக்கும் இடையே இருந்த பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. இவர்களுடைய நடிப்பு ரசிகர்களை வெகு விரைவாக கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த வெற்றியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருவருமே மீண்டும் இன்னொரு படத்துல இணைந்து நடித்தாங்க, டியர் காம்ரேட். இந்த படத்திலும் பார்த்தீங்கன்னா படங்களை படப்பிடிப்பின் போதுதான் இருவருக்குமே இடையே காதல் மலர்ந்ததாகவும் சொன்னாங்க. இவர்கள் இருவருமே இணைந்து வெளிகளிலும் சமூக வலைத்தளங்களும் நெருக்கமாக பதிவிடக்கூடிய புகைப்படங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா இவங்க காதலிப்பது குறித்து ரசிகர்கள் ஊகித்து வந்திருந்தாங்க. திருமணத்தை பற்றிய கேள்விகள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாங்கள் காதலில் இருப்பதை மறைமுகமாக இருவரும் உறுதிப்படுத்தியதே இல்லைங்க. கிட்டத்தட்ட 7 வருடங்களாக காதலித்து வந்த ராஷ்மிகா விஜய் தேவர்கொண்டா இருவருமே பார்த்தீங்கன்னா தங்க உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இதுவே சரியான நேரம்னு முடிவெடுத்தாங்களாம். நேற்று ஹைதராபாத்தில், அதாவது அக்டோபர் 3ஆம் தேதி தாங்க ஹைதராபாத்தில் நடந்த இந்த நிச்சயதார்த்த விழாவில் நெருங்கிய உறவினர்களும் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டதாக தகவல் வெளியானுச்சு. இவர்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் 2026 தாங்க பிப்ரவரி மாதம் நடைபெறும்னு செய்திகளை வெளியாகி இருக்குதுங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இருவருடைய தொழில் ரீதியான வெற்றிகளை பார்த்தீங்கன்னா இதுல ராஷ்மிகா சற்றே முன்னணியில இருக்கிறாங்க. விஜய் தேவர்கொண்டாவுக்கு கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றிகள் அமையவில்லைன்னே சொல்லலாங்க. கடைசியாக வெளியான கிங்டம் திரைப்படம் கூட ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெறவில்லைங்க. ஆனா ராஷ்மிகா நடித்த புஷ்பா 2, அனிமல் போன்ற திரைப்படங்கள் 1000 கோடிக்கு மேல அதிகமான வசூலை தாண்டி வசூல் செய்து சாதனையும் படைத்திருக்கு. ராஷ்மிகாவை இந்தி திரையுலகிலும் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியிருக்காங்க. நடிகை ராஷ்மிகா பார்த்தீங்கன்னா மந்தனாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இது முதல் நிச்சயதார்த்தம் இல்லைங்க. இவர் கன்னடத்துல அறிமுகமான கிரேட் பார்ட்டி திரைப்படத்தை இயக்கியவர் தாங்க காந்தாரா பட புகழ் ரிஷப் செட்டி. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோவான ராஷித் செட்டியுடன் ராஷ்மிகாவுக்கு காதல் ஏற்பட்டு அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் வரை சென்றது. ஆனா சில மனக்கசப்பு காரணமாக தாங்க அந்த திருமணம் பாதியிலேயே நின்று விட்டதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதன் பிறகுதாங்க தெலுங்கு திரையுலகில் விஜய் தேவரகொண்டாவோட காதல் மலர்ந்திருக்கு. இப்போது திருமண வாழ்க்கையில இணைய இருப்பதாகவும் செய்திகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பல எதிர்ப்புகள் தொழில் ரீதியான ஏற்ற இறக்கங்களுடன் மத்தியில தாங்க இந்த காதல் ஜோடி இணைவது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு. இந்த திருமண செய்தி வெளியானதுல இருந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஒட்டுமொத்த தெலுங்கு சினிமா உலகமே பார்த்தீங்கன்னா நட்சத்திர ஜோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா ஜோடியின் இந்த திருமண நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா திரையுலகில் அடுத்த ஆண்டு பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தும்னு நாம எதிர்பார்க்கலாம். விஜய் தேவர்கொண்டா பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவில் பெயர் பெற்ற ஒரு இந்திய திரைப்பட நடிகருங்க. விஜய் தேவர்கொண்டா 2011ஆம் ஆண்டுல தான் ரவி பாபுவின் காதல் நகைச்சுவை திரைப்படமான நுவிழா மூலம் அறிமுகமாயிருக்காரு. ஆனா அவர் யோவடா சுப்பிரமணியன் படத்துல துணை வேடத்துல நடித்ததன் மூலமாக தான் அங்கீகாரம் பெற்றாருன்னே சொல்லலாம். பின்னர் பார்த்தீங்கன்னா விஜயோட 2016 பிளிக் பாஸ்டர் காதல் நகைச்சுவை படமான பெல்லி சுப்ளு தீவில முக்கிய கதாபாத்திரத்தை நடித்து தெலுங்குல சிறந்த
திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதையும் வென்றிருக்காரு. சிறந்த படத்திற்கான பிலிம்பேர் விருதும் தெலுங்கு விருது பெற்றிருக்காருங்க. விஜய் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமால இதன் மூலம் தன்னை நிலைநிறுத்தி கொண்டாருன்னே சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால வாழ்க்கையும் கல்வியும் எப்படி அமைந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு தான் ரவி பாபுவின் காதல் நகைச்சுவை விழாவில் நடித்ததன் மூலம் தேவர்கொண்டா திரைப்பட துறையில அறிமுகமானார்னே சொல்லலாம். பின்னர் சேகர் கமுலாவின் லைஃப் யூ பியூட்டிஃபுல் படத்துல சிறப்பு தோற்றத்துல தோன்றிருக்காரு. இந்த இரு படங்களுமே வெற்றிகரமான படங்களாக அமைந்துச்சுங்க. ஆனா தேவர்கொண்டாவிற்கு இதன் மூலம் அங்கீகாரம் கிடைக்கவில்லைன்னு சொல்லலாம். பின்னர் அவர் அந்த நேரத்துல உதவி இயக்குனராக நாக் அஸ்வின் உடன் அறிமுகமாயிருந்தாரு. அது தேவர்கொண்டாவுடைய நாக் அஸ்வின் இயக்கத்துல 2015ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தாங்க யோவடா. தெலுங்கு திரையுலகில் தயாரிப்பாளர் அஸ்வினின் மகள்கள் தயாரித்திருந்தாங்க. விஜய் தேவர்கொண்டா பார்த்தீங்கன்னா தெலுங்கு தொலைக்காட்சியில இயக்குநராகவும் பணியாற்றியிருக்காரு. ராஷ்மிகாவுக்கும் விஜய் தேவர்கொண்டாவுக்கும் பார்த்தீங்கன்னா திருமண நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில செய்தி பரவி வருகின்ற சூழ்நிலையில தற்போது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முழு சொத்து மதிப்பு விவரம் என்னன்னு வெளியாகிருக்கு. அது என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரபலமான நட்சத்திர ஜோடிகளான விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகா மந்தனா ரகசியமாக நிச்சயதார்த்தம் செய்து கொண்டதாக தான் சமூக வலைதளங்களை பரபரப்பான தகவல் பரவி வருதுங்க. அதனோடு இந்த ஜோடிகளுக்கு வருகின்ற பிப்ரவரி 26, 2026ஆம் ஆண்டு தான் திருமணம் நடக்கவிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. மிகவும் நெருங்கிய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்ட ஒரு தனியார் விழாவில் நிச்சயதார்த்தம் நடத்தப்பட்டதாகவும் சொல்றாங்க. இருந்தாலுமே இந்த 2 நட்சத்திரங்களுமே இதுவரை தங்களது நிச்சயதார்த்தம் இல்லைனா திருமணம் குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடலனே சொல்லலாங்க. இனிமேலாலும் விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா நிச்சயதார்த்தம் குறித்த தகவல் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியே இருக்குதுங்க. அர்ஜுன் ரெட்டி என்கின்ற படத்தின் மூலம்தான் இந்திய சினிமாவில் நாயகனாக மாறியிருக்காரு நடிகர் விஜய் தேவர்கொண்டா. இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஃபேன்ஸ் அதிகமே இருக்குதுங்க. அதே போல நடிகர் ராஷ்மிகா மந்தனா பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரஷ்னே சொல்லலாம். இவர் தற்போது முன்னணி நடிகர்களுடன் நடித்து வராங்க. இனிலும் நடிகர் விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா மந்தனா இருவருமே பார்த்தீங்கன்னா கீதம் கோவிந்தம் திரைப்படத்தின் மூலம் இணைந்து நடித்ததாலதான் ரொம்பவே பிரபலமானாங்க. அதை தொடர்ந்து இருவருமே பார்த்தீங்கன்னா டியர் காம்ரேட் படத்திலும் இணைந்து நடித்திருக்காங்க. அப்போதிருந்து இவர்களது காதல் உறவு வலுப்பெற்றதுன்னே சொல்லலாங்க. இருந்தாலும் இது தொடர்பாக இவர்கள் இருவருமே நேரடியாக இதுவரையுமே எவ்வித பதிலும் அளித்தது இல்லைங்க. சமீப காலமாக இவர்களது திருமணம் விரைவில் நடைபெறும்னு பேசப்பட்டு வந்த நிலையில தான் தற்போது அண்மையில பார்த்தீங்கன்னா தசரா பண்டிகை முன்னிட்டு ராஷ்மிகா மந்தனா புடவையில இருக்கக்கூடிய தனது புகைப்படத்தை சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்தாங்க. அந்த புகைப்படம் வெளியானதிலிருந்தே அது அவர்களது நிச்சயத்தின் போது எடுக்கப்பட்டதாகவும் இருக்கலான்னு ரசிகர்களிடையே சந்தேகத்தை பரவ தொடங்கிச்சு. இருந்தாலும் தசரா பண்டிகையன்று நெற்றியில குங்குமத்தோடு பாரம்பரிய உடையில ராஷ்மிகா வெளியிட்ட புகைப்படம் தான் இந்த செய்திகளுக்கு மேலும் வலு சேர்த்ததுன்னே சொன்னாங்க. இந்த நிலையில தற்போது விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகா மந்தனாவும் சொத்து மதிப்பு விவரம் சமூக வலைத்தளங்களா வெளியாகி இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டாவுடைய ஹைதராபாத்தின் ஜிப்லி ஹவுஸ்ல 15 கோடி மதிப்புள்ள ஒரு ஆடம்பரமான மாளிகையில வசிக்கிறார்னு விஜயின் சொத்து மதிப்பு நிகர மதிப்பாக ரூ. 50 முதல் 60 கோடி வரை இருக்கணும்னு சொல்றாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா விஜய் தனது ஆடை பிராண்ட் வணிகத்திலோ அவரது தயாரிப்பு நிறுவனமாக கிக் ஆஃப் தி ஹல் என்டர்டைன்மெண்ட் மூலமும் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, விஜயுடன் ஏராளமான ஆடம்பர கார்கள் விரும்புவதாகவும் சொல்றாங்க. மிகவும் விலையுயர்ந்த கார் வால்வோ XC90, இதன் விலை சுமார் மட்டும் ரூ. 85 லட்சம். அதை தவிர பார்த்தீங்கன்னா BMW 5 சீரீஸ், ரெஞ்ச் ரோவர், ஃபோர்ட் மாஸ்டாக் ஆகியவற்றை வைத்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா சுமார் 65 முதல் 75 லட்சம் விலை கொண்டதாக இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு தனியார் ஜெட் விமானத்துல உரிமையாளராகவும் இவர் இருக்கிறாராம். மறுபுறமாக நீங்க பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா பேசுகையில தற்போது மிகவும் பிஸியான நடிகையாக ஒருவராங்க இவங்களும் இருக்கிறாங்க. தற்போது ஒரு படத்திற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 கோடி சம்பளம் வாங்கி வராங்க. ராஷ்மிகாவுடைய சொத்து மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 65 கோடியாக சொல்லப்படுதுங்க.
பெங்களூர்ல 8 கோடி மதிப்புள்ள வீட்டுல வசித்து வராங்களாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா மந்தனுடைய ஃபேனா? அவங்க நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாவோட புதிய பாடல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கணும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.